முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சி.வி. சண்முகத்தின் பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் குறித்து சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் உயர்நீதிமன்றம் இதனை தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் பற்றிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் பேச்சு மோசமானதுதான் என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது? கடந்த 2022ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக தான் திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரிலும் சி.வி. சண்முகம் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. திண்டிவனம் மற்றும் அந்த விழுப்புரம் நகர காவல் நிலையங்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகளை தான் ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் தான் நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்ப மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் சி.வி. சண்முகத்தின் பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அரசு தான் புகார் அளித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் திமுக நிர்வாகிகள் புகார் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, சி.வி. சண்முகம் கேட்ட நீதிபதிகள் சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு மிக மோசமானதுதான் எனவும் அவரது பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் இந்த பிரிவின் கீழ், அதாவது மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதி குந்தம் விளைவித்தல் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் பார்த்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் கே.எம்.டி. முகிலன் சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சு அரசியல்ல இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் பொது அமைதி குந்தம் ஏற்படுத்தும் என்பதாலேயே இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். வேறு பிரிவு எதுவும் பொருத்தம் என்றால் அந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்வதாக கூறினார். இதே போல அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 4 பேர் புகார் அளித்துள்ளதாகவும், இவற்றில் ஒரு புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையெல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.